வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தேங்காய் சாதம் எதுக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் நம்ம கூழ் ஊற்ற போகிறோம் பாருங்க. அப்போ கண்டிப்பாக தேங்காய் வடிப்போம். அதே போல் பூவாடுக்காரின்னு ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவாங்க, அதுக்கு தேங்காய் வடிப்போம். மதியம் டைமில் கிரகம் ஊர்வலம் வருங்க, அதுக்கு தேங்காய் வடிப்போம். பார்த்திங்கன்னா நைட்டு சாமிங்க ஊர்வலம் வரும், அதுக்கும் தேங்காய் வடிப்போம். இந்த மாதிரி நம்ம நிறைய தேங்காய் உடச்சி சேர்த்து வச்சுட்டு வருவோம். நம்ம சேர்த்து வச்சாலும் வேஸ்ட் ஆகுவோம். அதனால் நம்ம தேங்காய் பால் செய்கிறத விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாங்க வெள்ளை சாதம் வடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பளபளன்னு வடிச்சுக்குங்க. அதோட இந்த தேங்காய் திருக முடிஞ்சால் திருங்க, இல்லை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டு நம்ம தேங்காய் சாதம் செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயை வச்சேங்க. கடாயை காஞ்ச பிறகு எண்ணெய் 2 குழி கரண்டி ஊற்றிட்டேங்க. இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புங்க இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டிக்கலாங்க. அதுலேயே பச்சை மிளகா ஒரு 3, காஞ்சி மிளகா 2ங்க, அதே சேர்த்துங்க. இப்போ நம்ம எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேங்க, கலர் மாறிட்டோம். அதை கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிங்க. இப்போ அதை விடவே வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளிங்க கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கேன். இது கல்லுப்பு போட வேண்டாங்க, சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உதிரியாக தேங்காய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. நான் செஞ்சு போட்டு 4 பேர் சாப்பிட்லாங்க. ரொம்ப தீயெல்லாம் விடக்கூடாது. அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட போதும். பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லெண்ணா கலர் மாறாத அளவுக்கு வதக்கிடணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம் சேர்த்திக்கலாங்க. நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க. இப்போ இதில் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. சாதம் உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி உதிரியாக இருக்குங்க. இல்லாட்டி சாதம் நல்லா கசங்கிட்டுனா சாதம் நம்மளுக்கு பளபளன்னு கிடைக்காது. அவ்வளோதாங்க. இதில் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஸ்பெஷல் தேங்காய் சாதங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.